பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வார்டுகளில் வார்டு வாரியாக ஆய்வினை மேற்கொள்ளப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் ஏற்ப ஒவ்வொரு வார்டு வாரியாக இன்றைக்கு 13வது நாளுக்காக தொடர்ந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த ஆய்வின் பொழுது அந்த பகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு திருவிக நகர் உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும் அந்த பகுதிக்குட்பட்ட மண்டல குழு தலைவர் சகோதரி சரிதா மகேஷ் அவர்களும் பகுதியின் மாமன்ற உறுப்பினர் கழகத்தை உட்பட்ட வட்டக்கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் உட்பட அனைவருமே இந்த ஆய்வின் பொழுது கலந்து கொள்கிறார். இந்த ஆய்வின் பொழுது ஒவ்வொரு வீதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கைகளை நேரடியாக கண்டறிந்து அவர்களின் கோரிக்கைகள் என்னென்ன என்று அறிந்து அதற்கான தீர்வுகளை காணும் வகையில் இந்த ஆய்வு ஏற்படுகிறது. இன்றைக்கு என்னுடைய மாமன்ற உறுப்பினர் வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த ஆய்வின் பொழுது இந்து சமய அறநிலையத்துறையின் சார்ந்த ஒரு வகைப்பாடில் இருக்கக்கூடிய நிலத்தை கண்டறிந்து அங்கு ஏற்கனவே ஒரு 5 குடும்பத்தார்கள் அந்த பகுதிகள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு தொடர்ந்து மாதம் ஒரு வாடகை போல கட்டி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் அந்த பகுதியினை ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதிகளில் வேறொரு பயன்பாட்டிற்காக அந்த நிலங்கள் தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்ற ஆய்வினை மேற்கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் அதை செய்து தருவதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5 குடும்பத்தாருக்கும் மாற்றாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பொதுமக்கள் குடிசை மாற்று வாரியங்கள் மூலியமாக வீடுகளை வழங்கி வருகிறார்கள். அதன் மூலியமாக அந்த 5 குடும்பத்தாருக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வீடுகள் வழங்கக்கூடிய சூழல் இருந்தால் கண்டிப்பாக வழங்க முடியும் அப்படின்றதை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 74 வார்டுக்குட்பட்டு பிரிஸ்லி நகர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் இந்த கோயில் ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கிறது. இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் இந்த கோயிலை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதுக்கு எஸ்டிமேட் 1 கோடி ரூபாய் கிட்ட எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் இதை நிறைவேற்றி தருவார்கள் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வு ஒவ்வொரு வார்டு வாரியாக பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அதை நேரடியாக பொதுமக்களிடம் கேட்டறிந்து விரைவில் அதற்கான தீர்வுகளை காணும் வகையில் இந்த ஆய்வு சிறப்பாக நடைபெறுகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் குப்பைகள் எல்லாமே இருக்குது. என்ன செய்ய அது ரொட்டேஷனாக பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஏன் அதில் தடை இல்லை? இப்போ நம்ம வரக்கூடிய பகுதியில் சில பகுதிகளில் குப்பை சேரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஸோ சில பகுதிகள் வேக்கன்ட் லேண்டாக இருக்குது. அந்த தனியாரிடம் அந்த குப்பை அகற்றுமாறு நோட்டீஸ் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கோம். மாநகராட்சி சார்பாகவும் அதை அகற்ற சொல்லி கூறியிருக்கோம். சில பகுதிகள் அன்ஆத்தரைஸ்டாக இரவு நேரங்களில் குப்பைகளை போட்டுட்டு போகிற சூழல் இருக்கிறதா பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்காக இப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையுடன் இணைந்து அந்த பகுதிகளில் சிசிடிவி கேமரா பொருத்த சொல்லியிருக்கோம். வரக்கூடிய நாட்கள் சிசிடிவி கேமரா பொறுத்த பின் யார் அந்த நபர்கள் குப்பை போடுகிறாருன்னு கண்டறிந்து அவர்களுக்கு அபதாரம் விதிக்கப்படும்ன்றது. ஏற்கனவே இந்த சிசிடிவி முறையில் குப்பை கொட்டுறவங்கள நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். எவ்வளோ பேருக்கு எடுத்துருக்குறோம், ஏன் அது இருந்தாலும் குப்பை கொட்ட வேண்டியிருக்காங்க? சிசிடிவி பொறுத்த வரைக்கும் போலீஸ் தான் சிசிடிவி பொறுத்துறாங்க. மாநகராட்சி சார்பாக முக்கியமான பகுதிகள் சப்வேஸு அதுக்கப்புறம் கெனால் பகுதி இந்த மாதிரி பகுதியில் தான் சிசிடிவி மானிட்டர் பண்ணிட்டு வரும். பொதுமக்கள் ஸ்பெசிஃபிக்காக கோரிக்கை வைக்கக்கூடிய உடனே நடவடிக்கைகள் எடுத்துப்பட்டு வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த நாய்களோட தொல்லை அதிகமாக இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட நிறைய நாய்கள் பிரச்சனை இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு சட்ட விதிமுறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம முன்னதாகவே தெரிவித்திருக்கிறோம். நம்மளை சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரூல்ஸ் ஒரு நாயை பிடித்தோம் அப்படின்னா அதுக்கு கருத்தடை பண்ணிவிட்டு மீண்டும் அதே பகுதிகளில் தான் அந்த நாயை விடுமாறு தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு மாடு பிரச்சனை இருக்கிறதா கூட நம்ம மாநகராட்சியில் தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த தெரிவித்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு 15 மண்டலங்களுக்கு உட்பட்டு கேட்டில் பவுண்ட் ரெடி பண்ணுமாறு நமக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் நாய்களை பொறுத்த வரைக்கும் அந்த சட்ட விதிமுறைகள் நம்மளுக்கு இல்லை. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனாக இருக்கிறதுனால நம்ம நாய்களை பிடித்து அது கருத்தடை பண்ணி மீண்டும் அந்த பகுதியில் விடக்கூடிய சூழல் தான் ஏற்படுகிறது.